அவருடைய கிருபை நாம் மற்றவருக்கு தருகிறோமா? மத்தேயு 18ஆம் அதிகாரத்தின் 21 முதல் 35 வரை இயேசு சொன்ன உவமை மன்னிப்பு பற்றிய ஒரு வல்லமையான பாடம். பேதுரு எத்தனை முறை மன்னிப்பது என்று கேட்டபோது இயேசு 770 முறை என்று சொன்னார். அதாவது முடிவில்லாமல் மன்னிக்க வேண்டும். நம் வாழ்க்கையில நாம் அடிக்கடி சொல்வோம், கிருபையால் நான் நலம், அவருடைய கிருபைக்காக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் கிருபை என்பது நாம் சொல்லும் ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பிறருக்கு செலுத்த வேண்டிய மனநிலை கூட. உவமையில ராஜா மிகப்பெரிய கடனை முழுவதுமாக மன்னித்தார். அதுபோல தேவன் நம் வாழ்நாளில் சேகரித்து போடும் எண்ணற்ற குறைகளையும் குற்றங்களையும் தினமும் மன்னிக்கிறார். ஆனால் அதே ஊழியக்காரன் தன்னிடம் சிறிய அளவு கடன் வைத்திருந்தவருக்கு கிருபை காட்டவில்லை. இதுதான் இன்றைக்கு நம் இதயங்களில் உள்ள உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. நாம் ஆசீர்வாதம் பெற்ற போது, நாம் நலமாக இருந்தபோது, நாம் உயர்த்தப்பட்ட போது, இது எல்லாம் அவருடைய கிருபை என்று சொல்வது எளிது. ஆனால் அதே கிருபையை பிறருக்கு காட்டுவது கடினம். தேவன் நமக்கு அளித்த பெரிய மன்னிப்புடன் ஒப்பிடும்போது மற்றவர்கள் நமக்கு செய்த தவறுகள் 100 வெள்ளி மாதிரி சிறியது. தேவனின் கிருபை எப்போதும் நமக்காக ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் கேள்வி, அந்த கிருபை நம்மிடத்தில் நின்று விடுகிறதா அல்லது பிறரை நோக்கி பாயுகிறதா? நாம் மன்னிப்பு ஒரு நதி போல அது நம்மிடம் வந்து நின்று விடக்கூடாது. மற்றவரின் வாழ்க்கைக்கு தண்ணீர் விட வேண்டும். ஜெபம். பிதாவே, நான் பெற்ற கிருபையை பிறருக்கு வழங்கும் இருதயத்தை எனக்கு தாரும். நீங்கள் எனக்கு காட்டின மன்னிப்பு, கருணை, பொறுமை, இதே பண்பு எனதிலும் ஓடச் செய்யும். கிருபை பெற்றவனாக மட்டுமல்ல, கிருபை பகிர்ப்பவனாக இருக்க உதவிடும். ஆமேன்.